இந்த நிமிஷத்தோட உங்க எல்லாரையும் நான் தலை முழுகிட்டேன். மாசமா என் வயித்துக்குள்ள புளிய வச்சுட்டு சொல்றேன், நான் செத்தாலும் சரி இனி இந்த வீட்டு படியை நான் மிதிக்கவே மாட்டேன். உங்க யாரையும் நான் உறவா ஏத்துக்கவும் மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். போடி பெரிய இவ சத்தியம் பண்றாளா? என்னையா இதெல்லாம்? கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றம் எல்லாம் பெரும் பேச்சோடுதானா, பழம்பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா, கண்ணின் மணியே, கண்ணின் மணியே சேது, 2 நாளா இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாததெல்லாம் நடக்குதேப்பா. நான் எந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க கூடாதோ அந்த மாதிரி காட்சியெல்லாம் என்னை பார்க்க வைக்குதே. இந்த நேரத்துல எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ஐயா. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி முடிவு எடுக்க வேணாம். அதனாலதான் சொல்றேன், விபரீதமா ஏதாவது நடந்துட போகுதியா. கொஞ்சம் பொறுமையா இருப்போம்யா, சொன்னா கேளியா. அப்பதா இதுக்கு மேல என்ன பார்த்தா பொறுமையா இருக்கணும்?
ஆ? ஆமா, முதல்ல நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா எப்படி இருந்தார் அப்பதா? சிங்கம் மாதிரி, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்ல ராசா மாதிரி இருந்தாரு. இன்னைக்கு அவன் செஞ்ச காரியத்தினால அப்பாக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? ஸ்டேஷன்ல இப்பதான் அப்பதா பார்த்துட்டு வர அப்பாவை. என்னால அவர் அங்க இருக்கிறத பார்க்க முடியல அப்பதா. எனக்கு அப்படியே பார்க்கும் போது ரத்த கண்ணீரே வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அப்பா கிட்ட விசாரணைன்ற பேர்ல அவரை அவமானப்படுத்தி அவரு மேலே கைய வச்சு அவரை அடிச்சு. ஐயோ சேது, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. வேண்டாம் ஐயா, வேண்டாம். எதுவுமே நீ சொல்லாத ஐயா. என்னால கேட்க முடியல. உங்க அப்பாவுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அத்தை. எந்த கெட்ட நேரமோ தெரியல, இந்த வீட்டை பிடிச்சி இப்படி ஆட்டுதே. ஐயோ சேது, ஏற்கனவே ஒரு தடவை அவளை கல்யாணம் பண்ணும்போதுதான் மாமா 6 மாசம் ஜெயில இருந்தாரு. கடைசியில தாமரை ஃபோன் பண்ணதுனால தானே அது இதுன்னு அப்புறமா நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் தானே அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த மாதிரி அவ பண்ணப்போ அன்னைக்கே இவ வேண்டான்னு நம்ம முடிவு எடுத்திருந்தா இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுப்பா. இப்ப மறுபடியும் மாமாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஓம் பொண்டாட்டி தான். இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னச்சு நம்ம பொண்டாட்டி? இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க மாப்ள. அம்மாச்சி சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. யோ மாமா, என்ன பொறுமையாரு அது இதுன்னு யாராவது அறிவுரை சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அவ ஒரு ஆளு, அவ தலைமுழுகிட்டு வாசல்ல கற்பூரத்தை ஏத்திட்டு போவா. இதுக்கப்புறமும் நான் அவளை மன்னிச்சு அவ பண்ணதையெல்லாம் மறந்துட்டு அவ கூட சேர்ந்து வாழணுமா? இல்ல மாப்ள. இப்ப சொல்ற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த தமிழ் செல்விக்கும் இந்த சேதுபதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டி உறவு சுத்தமா உடைச்சு போச்சு. யாரும் அவளை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். எப்ப அவ வாசல்ல கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு போனாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவளுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாப்ள. ஐயோ மோகனா, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சேடி. இனிமே நான் என்னடி பண்ணுவேன்? அத்தை, அந்த தமிழ் செல்வியை என்னால மன்னிக்கவே முடியாது அத்தை. உங்க மகனுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் அவதான் காரணம். சரியா சொன்னீங்கக்கா. இத்தனை வருஷம் கழிச்சாவது அவ திமிரு பிடிச்சவன் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சுதே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஐயோ, ஆண்டி, இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். இந்த வீட்டையே ஜெயிச்சு ராஜாங்கம் அங்கிள் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தானே ஃபீல் பண்றீங்க? ஐஸ்வர்யா, நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ பயங்கர ஷார்ப்பு தான். உங்க அண்ணன் பொண்ணாச்சே, அப்ப உங்க பிளட் எனக்கும் தானே இருக்கும்.